இது வந்து நீங்க வந்து டிரான்சிட் வச்சு சொல்றாங்கன்னா பர்த் சார்ட் இருக்கு இல்லையா, பிறந்த ஜாதகம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து இந்த ஒரு வருஷத்துல பிறக்குதுன்னு வச்சுங்க. சனியை வந்து எந்த இடத்துல வச்சு நீங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுவீங்க? சனி வந்து கும்பத்தில் இருக்குன்னு வச்சு சொல்லுவீங்களா, இல்லை சனி பயிற்சி ஆச்சு மீனத்தில் இருக்குன்னு வச்சு ப்ரெடிக்ஷன் சொல்லுவீங்களா? அந்த கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஸோ அனுபவபூர்வமாக இந்த லாஸ்ட் ஒன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி 99லேருந்து இந்த அஸ்ட்ராலஜியில் இருக்கேன். ஸோ சனி வந்து இந்த திருக்கணிதப்படி வேறு எந்த பொசிஷனில் இருக்கோ, சனி மட்டும் இல்லை, புதனோ இல்லை சுக்கிரன் எல்லாமே திருக்கணிதப்படி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் தான் நேட்டல் சார்ட்டுக்கு ஒர்க்காது பிறந்த ஜாதகத்துக்கு. அப்படி பார்க்கும்போது கிரக பயிற்சியும் அப்போ தான் நடக்குது. அப்படின்னா திருக்கணிதத்தில் என்ன இருக்கோ அந்த சமயத்தில் தான் வந்து அதான் கரெக்டான பஞ்சாங்கமாக இருக்கும். ஸோ வாக்கிய பஞ்சாங்கிறது என்னென்னா, அவங்க வந்து அந்த கரெக்ஷனை வந்து அவங்க வந்து ஏற்கனவே கரெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். வாக்கிய பஞ்சாங்கம் வந்து தப்புன்னு சொல்லலை, அதுவும் கரெக்டு தான். ஆனால் அந்த நாளடைவில் அது மாற மாற என்னென்னா அந்த கரெக்ஷன் அல்கோரிதமும் இருக்குது. அந்த அந்த சென்டென்ஸை வந்து திருப்பி கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த கரெக்ஷன் வந்து அவங்க வந்து இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரில. அதனால தான் ஹியூஜ் டிஃபரன்ஸ் வந்துடுது. இவ்வளோ டிபேட் வந்தது காரணமும் அதுதான்.